ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC குரூப் 4 கைட்ஸ். வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அவசர அழைப்பில் டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அடுத்த கட்ட அதிரடிகள் தொடர்பாக அமித்ஷா பெரிய பிளான் வைத்திருப்பது அந்த அரை மணி நேர சந்திப்பில் தெரிய வந்துள்ளதாக தமிழக பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததும் இரு கட்சியினரிடம் ஏற்கனவே நிலவிய முரண்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என தமிழக பாஜக தலைவர்களிடம் அமித்ஷா கூறி சென்றார். அதன் பின்னும் ஒரு சிலர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும், அதில் பாஜகவுக்கும் பங்கு உண்டு என்பது போல பேசி வந்தனர். இது அதிமுக தரப்புக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. அமித்ஷாவிடம் இது பற்றி பேசியுள்ளனர். இதை அடுத்து நயினாரை தொடர்பு கொண்ட அமித்ஷா தரப்பினர் கூட்டணி குறித்து ஆளாளுக்கு கருத்து சொல்ல வேண்டாம், அதிமுக தரப்பில் பழனிசாமி தவிர யாரும் எதுவும் பேச மாட்டார்கள் என சொல்லியிருந்தனர். இதை அடுத்தே கூட்டணி குறித்து தேவையில்லாமல் கருத்து சொல்ல தங்கள் கட்சியினருக்கு நயினாரும் பழனிசாமியும் தடை உத்தரவு போட்டனர். கூட்டணி பற்றியோ ஆட்சி அமைப்பு பற்றியோ யாரும் எதுவும் இப்போது சொல்வதில்லை. இந்நிலையில் அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்ட நயினார் நாகேந்திரனுடன் 30 நிமிடங்களுக்கும் மேலாக அமித்ஷா பேசியுள்ளார். அப்போது சில விஷயங்களை அவர் அறிவுறுத்தியுள்ளார். திமுக அரசின் நிர்வாக தோல்விகளை மக்களுக்கு எல்லா வழிகளிலும் எடுத்து சொல்ல வேண்டும். போராட்டங்கள், பொதுக்கூட்டங்களை இதற்காகவே திட்டமிட வேண்டும். மாநில அமைச்சர்கள், அதிகாரிகளின் ஊழல்கள், நீதிமன்ற உத்தரவுக்கு பின் பதவி விலகிய செந்தில் பாலாஜி, பொன்முடி விவகாரங்கள் குறித்தெல்லாம் மக்களிடத்தில் பேசுங்கள். இதற்காக தகவல் தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்துங்கள் என அமித்ஷா கூறியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணை குறித்து அமித்ஷா முக்கியமாக பேசியிருக்கிறார். அதன் பின்னணியை அமலாக்கத்துறை முழுமையாக வெளியில் கொண்டு வரும். அதற்கு முன் அரசு அதிகாரிகளில் இருந்து அறிவாலயம் வரை பலரையும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைக்கும். தேவையானால் யாரையும் கைது செய்யும் என்றும் கோடிட்டு காட்டியுள்ளார் அமித்ஷா. அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான நடவடிக்கைகளில் டெல்லி பாஜகவினர் எப்படி செயல்பட்டனரோ அதைவிட சாதுரியமாகவும் வேகமாகவும் இந்த விஷயத்தில் தமிழக பாஜகவினர் செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். தமிழக அமைச்சர்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் மீது நடவடிக்கைகள் வரும். அதை அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக பயன்படுத்தும் விதமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு முழுக்க முழுக்க தமிழக பாஜக தலைவர்களிடம்தான் உள்ளது. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிரடியாக செயல்பட வேண்டும் என்றும் நயினாரிடம் அமித்ஷா கூறியுள்ளார். தமிழக ஆட்சியாளர்கள் மீது மத்திய அரசு வேகமான நடவடிக்கைகளை முடுக்கிவிட ஆயத்தமாகி வருவதையே இந்த சந்திப்பும் அமித்ஷா பேச்சும் உணர்த்துவதாக தமிழக பாஜக வட்டாரத்தில் கூறப்படுகிறது.